இப்போல்லாம் குட்டீஸ் காலையில் 10:30 மணிக்கு சாப்பாடெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிலாக்ஸ்டாக டெய்லியும் பலாப்பழம் வாங்க கிளம்பிடுறாங்க. பலாப்பழம் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல், அதனால ஒரு தாத்தா ரெகுலராக ஒருத்தர் கொண்டு வராரு. ஸோ 10:30 மணி ஆச்சு அப்படின்னா கூட்டிகிட்டு போய் செக்கப்பழம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றது ஒரு ஹேபிட்டாகவே ஆகிப்போச்சு. மதியானம் லஞ்சுக்கு மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கடல் மீன் ஃப்ரெஷ்ஷாக இல்லை, நாட்டு மீன் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது லோகு அப்படின்னு சொன்னாங்க. ஓரளவு அந்த ஸ்மெல் தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் குழம்பு வந்து ரெடி பண்ணேன். ஃபிஷ்ஷு ஃப்ரைக்குமே வந்து தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு சோம்பு ஜீரகம் எல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதை வந்து 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம். ஓரளவு ஓகேவாக இருந்துச்சு. சாயங்காலம் போல் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு ஒரு திங்ஸ் வந்துருந்து. ஆக்சுவலாக இது நாங்கள் 1 வருஷமாக பிளான் போட்டு இப்போ தான் ஆர்டர் போட்டு 15 நாளுக்கு அப்புறம் வந்து டெலிவரி ஆகிருந்துச்சு. அது என்னென்னா பார்பிக்யூ செட் இருக்குல்ல, அதுதான் ஆர்டர் போட்டிருந்தோம். ப்ராடக்ட் குவாலிட்டி வந்து நல்லாவே இருந்துச்சு, நல்லா கனமாகவும் இருந்துச்சு. நாங்கள் அதில் இருந்து எல்லா ப்ராடக்ட்டுமே கரெக்டாக வந்து ரீச் ஆயிருந்துச்சு. இதை பார்த்துட்டு குட்டீஸ் தான் பயங்கரமாக ஹாப்பி ஆகிட்டாங்க. இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.